சாண்ட்விச் பில்ல ஒரு 1500 போட்டாச்சு அவனுக்கு. அவன் ஏண்டான்னு தள்ள வச்சுக்கிறான் நேரம். குட்டை வேற ஒரு பிஸ்கட் ஆட்டையை போட்டு வந்துட்டான். திரும்ப பங்கு அவ்வளோ டீ பிளேட் தெரியுது பங்கு. இன்னொரு டீ பிளேட் क्लैरिटी ரைட்டா 1 मिनट वेट भैया नाइस வீடியோ ஆன் करो ஆன்ல பார்த்தாச்சு. ஓசில நல்லா சாண்ட்விச் சாப்பிட்டாச்சு. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன் வெக்கமா. இப்ப சிறப்பா அடுத்தபடி நம்ம ஃப்ரெண்ட பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அடுத்த ஃபன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் சொல்லிக்கிறது எதுவும் இல்லை, அவ்வளோ சொல்லி முடிச்சிட்டேன். இல்லை பரவாயில்ல, ஏதாவது சொல்லு. பரவாயில்ல, சரி வாங்க போகலாம். வாங்க ஒரு டைலாக் சொல்றான். நம்பி வாங்க, நாசமா போங்க. நீங்கள் அவளை ஒன்று காத்து கொண்டு இருப்பது நீ என்ன நான் சொல்றேன். பிலிப்ஸ் एक जो ना न्यूज़ होता है एक ये चल रहा है 1 2 3 4 5 4 के 4 बार. நாங்க ஒரு இடத்துக்கு எங்களை ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தானுங்க. ஆனா இந்த 2 சைத்தானுங்களை வச்சுக்கிட்டு போக வேண்டிய இடத்தை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி எங்களை கூட்டிட்டு போயிட்டானுங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தா செங்கல்பட்டு ரொம்ப சர்க்காது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நம்ம ஏரியா சுத்தி பார்க்க செங்கல்பட்டுல மொட்டை தம்பியை இறக்கி விட்டுருக்கலாம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னோக்கி போயிருந்தான். அந்த மாதிரி இப்ப வந்து அவனுங்க வந்து ஆதாமியவாளத்து காலத்துல இருந்து இப்பதான் வந்திருக்கானுங்க. இப்பதான் அவனுக்கு லொகேஷன் அனுப்ப சொல்லியிருக்கானுங்க. இப்பதான் போயிட்டு இருக்கோம் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு. இதெல்லாம் எதுக்காக ஒரு கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக தான் நாங்க வேணே டிலே பண்ணோம், ரூட் மாத்தி விட்டோம். ஏன் பங்கு இது நம்ம பிளான்ல இருந்துச்சு தானே? ஆமா கண்டிப்பா நல்லா உருட்டுறா. சரி இவ்வளவு பேசுறீங்களா? இன்னும் வீடியோ நான் ஆன் பண்ணல. அதாங்க இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் உனக்கு கேமராவும் எடுக்க தெரியாது, நீ எதுக்கு வர? அக்கா இதாக்கா கண்டென்ட். பேசுவா என்னது எதையாவது பேசுங்க. கடைசியா நாங்க பார்க்க வேண்டியவங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கூட இருக்காங்க. இப்போ வந்து நாங்க வந்து போறோம். இல்ல அடுத்து யாரு ஓசில கொடுக்குறான் சாப்பிடாம பார்த்தது பசியாகி போச்சு. இப்போ அவங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வந்து நாங்க நார்மலான ஒரு கடையில வாங்க முடியாதுன்றதுனால கொய்யால அப்படி போ நார்மலான கடையில ஒரு கடையில வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல வாங்கி தர போறோம். அதுதான் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் தான, ஃபுட் கோர்ட். ஃபுட் ஸ்ட்ரீட். நாங்க வந்து எங்க இருக்கோம்? சரி இப்போ வந்துட்டோம். ஃபுட் ஸ்மார்ட், ஃபுட் ஸ்ட்ரீட் வாயிலே வருது. இருடா, ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு கண்ணும் தெரியல, இல்ல இதுல டீச்சர் வேற. இருடா, ஒரு அரியா நான் சொன்னதை எடுக்க முடியல உங்களால. இப்போ வந்து நான் அங்க முன்னாடி போற கார் ஹெச்ஆர் இருந்தது, அது அரியானா நான் தான் கண்டுபிடிச்சேன். நானே சொல்லிக்கிட்டேன் போதுமா? நாங்க ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க என்னென்ன சாப்பிட்றோன்றத பாருங்க. முடிஞ்சிச்சுடா. என்னடா ஏதா சொல்லுடா. தாஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அம்மா அப்பா உட்காரு, அது மேல மெடிக்கல் உட்காரு. குட்டாக்கு எல்லா டிஷ்ஷஸுமே தெரியும். இந்தியா வேர்ல்டு லெவலில் சைனீஸ் குசின் எல்லாமே தெரியும். அதனால படிச்சுட்டு இருக்கான். படிச்சு கீழ்ச்சிட்டான். அது சிட்டியா? ஆஹா, இப்படி ஒரு படிப்பு தான். என்னடா ஸ்டார்ட். இரு, மூஞ்சி தெரியல. சொல்லு இப்போ.
ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. இவன் இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. ஃபைனலாக நம்மளோட கெஸ்ட்டுக்கு வேணுங்கிறத பண்ணியாச்சு. ஈனாக்கா பங்கு பாப்பா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்பாவுக்கு சர்வ் பண்ணுடே. அப்பாக்குடா விட்டா அப்பாக்கு கைட்டு எடுத்து இது மாதிரி விட்டுட்டா எது இதை கிண்டி காவால குப்பையில போற தேத்தி எனக்கு ஊட்டுவேன். அந்த மாதிரி இது விட்டு அம்மாக்கு கிடையாது குட்டா டேய் குட்டா திரும்பி அவமானப்படுத்துறேன். இதுல எல்லாத்தையும் ஊற்றி நாப்பா படிக்கிறது. ஹோட்டல்ல வேலை பார்க்க என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான் நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அதனால க்ளீன் பண்ற இந்த சர்வர். நல்லபடியா இன்னைக்கு உண்டான வீடியோ முடிஞ்சிருது. நல்லா சாப்பிட்டோம். எங்க கெஸ்டும் நல்லா சாப்பிட்டாங்க. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நாங்க எங்களோட பயணத்தை தொடரும். சிரிக்காது டீச்சர் டீச்சர். நான் வந்து டீச்சர் கிடையாது. அவனுக்கு சும்மா நான் டாக்டர். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு லாயர், ஹைகோர்ட் லாயரா இருக்காங்க. தம்பிங்கெல்லாம் வந்து அவனுங்க வந்து பெரிய இல்ல அவனுங்கெல்லாம் வந்து செஃப்பா இருக்காங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல. பேர் சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து பாதிப்பு வரும். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்தோஷமா சந்திப்போம். இதை விட சந்தோஷமா சிரிக்க வைப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.